ரூட் 8 பவர்ல 1/3 ஈக்குவல் டு வாட்ஸ்? ரூட் 8 அவசரப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, டூன்னு போட்டுருவாங்க. தப்பு. கியூப் ரூட்டுக்குள்ள 8 கொடுத்தா வெளியே 2ன்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 8 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ரூட் எக்ஸ வெளியே எடுத்தா எக்ஸ் பவர் 1/2, இதை வெளியே எடுத்தா எக்ஸ் பவர் 1/3. அதாவது இங்கிட்ட இருக்கிறது அங்கிட்ட தலைகீழா வந்துடும். எதுவுமே இல்லைன்னா பேரே ஸ்கொயர் ரூட்டு 2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ தலைகீழா 1/2ன்னு வந்துச்சு. இதே தான் இங்க பண்ண போறீங்க. சரியா? வெளியே எடுத்தா 8 எப்படிங்க வரும்? பவர்ல 1/2ன்னு வருமா? சிறப்பு. வெளியில இருக்கிற 1/3 மறந்துடாதீங்க. கவனிங்க, பவருக்கு மேல பவர் இருந்தா மேத்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, a பவர் m n. என்ன பண்ணு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 8 பவர் மல்டிப்ளை பண்ணா 1/2 இன்ட்டு 1/3 1/6. 8 பவர் 1/6 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. என்ன பண்றீங்க? வெக்ஸ் ஆயிடாதீங்க, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. 8 பவர் 1/6. 8 பவர் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 8 2 கியூப்னு எழுத போறேன். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 தானே? ஓகே, மாத்தி எழுதியாச்சு. சுருக்குக, சிம்பிளிஃபை தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? 1/6 என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன்? இதை அங்கிட்டு 8 சுருக்கி இப்படி எழுதியாச்சு, சிம்பிளிஃபை பண்ணி. அப்புறம் பவரை போட்டாச்சு. பவருக்கு மேல பவர் இருந்தால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 1/6 என்னங்க வரும்? இதை அடிச்சா 2. 2 பவர் 1/2. 2 பவர் 1/2 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. நீங்களே சொல்லுங்க. 2 பவர் 1/2. 2 பவர் 1/2 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? யோசிங்க. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ரூட் 2 வெளியே எடுத்தா 2 பவர் 1/2 வருமா? இங்க 2 இருந்ததானே அங்கிட்ட தலையில் அப்படி எழுதுவோம். நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல 2 பவர் 1/2 இருக்கா? இல்ல. அப்ப நீங்க எதை டிக் பண்ணலாம்? ரூட் 2. ஆப்ஷன் சி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்.